மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற வீர முழக்கத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற தமிழக சட்டசபை தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முழு வீச்சோட தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அவர் தலைமையிலான இந்த ரோடு ஷோ கோவையில் தொடங்கி விழுப்புரம், விருதாச்சலம், கடலூர் போன்ற தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் தமது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆதரவோட புடைசூழ சூறாவளி பிரச்சாரம் பயணத்தில் வளம் வந்துட்டு இருக்காரு. ஆளும் கட்சி மக்களுக்கு கொடுத்த பல்வேறு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்த அவல நிலையையும், இதனால மக்கள் திமுக ஆட்சியின் மீது எந்த அளவுக்கு கோபத்தோட கொந்தளிச்சு போய் இருக்காங்க என்பதையும், தமிழக மக்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக கூட்டணி ஆட்சியை மறுபடியும் ஆட்சியில் மலரச் செய்யணும் என்கிற வேண்டுகோளோட மிக எழுச்சியோடு தமிழக மக்களை இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக திரு எடப்பாடியார் சந்திச்சுட்டு வர்றாரு. கோவையில் தொடங்கிய திரு எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை கேட்காம மக்கள் களைஞ்சி செல்கிற மாதிரியான வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணப்பட்ட நிலையில் எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள், சலசலப்புறையெல்லாம் தாண்டி சிறு குழந்தைகள் முதல் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என வழியெங்கும் தொண்டர்களோட உற்சாக வரவேற்போட திருவிழா கோலமாக காட்சியளிக்கக்கூடிய பிரச்சாரமாகவும், சமூக அரசியல் ஆர்வலர்கள் உற்று நோக்கக்கூடிய இது தானா சேர்ந்த கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சுற்றுப்பயணம் அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம் தொகுதியில் தொடங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட இந்த சுற்றுப்பயணம் வருகிற ஜூலை 21ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் வெற்றிகரமாக நிறைவடையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.